இப்போது நம்ம இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களை நம்ம கொஞ்சம் உற்று நோக்க போகிறோம். இன்றைக்கும் இப்போ கரண்ட் நியூஸ் அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்று என்ன அப்படின்னா, சவுதி ரிப்போர்ட், அங்கிருந்து வரக்கூடிய செய்தி தகவல், ஏராளமான ராக்கெட்ஸ் வான்வெளி தாக்குதல் இஸ்ரவேல் தேசத்தினுடைய நார்தன் பகுதியில் அட்டாக் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதற்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்தோம், ஹமாஸ் வழியாக இந்த காசா ஸ்ட்ரிப்பில் இருந்து தான் இந்த சதர்ன் பார்ட்லேருந்து இந்த அட்டாக் நடந்துட்டு இருந்தது. இப்போது இந்த 2-3 வாரங்களாக நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம், ஹெஸ்பல்லாவோட தாக்குதல் அதிகமாக இருக்குது. அதில் முக்கியமாக நார்தன் இஸ்ரேலில் தாக்குதல் ஜாஸ்தி இருக்குது. அங்கே இருந்த நிறையா இந்தியர்கள், வேலைக்காக அமர்த்தப்பட்ட இந்தியர்கள் கூட நாடு திரும்பி இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. சிலர் இப்படிப்பட்ட இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகான இடம், ஆனால் இப்போது ஒரு பதட்டத்துக்குரிய நிலை அந்த இடத்துல காணப்படுது அப்படிங்கிறத அவங்க சொன்னதை கேட்டோம். சவுதி டெலிவிஷன் நெட்வொர்க் அல் அரேபியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நியூஸ் சேனல்லிருந்து நமக்கு கிடைச்ச ஒரு தகவல் என்னென்னா, முக்கியமாக டைபீரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில், நீர்வள பகுதிகளில் முதல் முறையாக இந்த அக்டோபர் தாக்குதலுக்கு அப்புறம் திஸ் இஸ் த வெரி ஃபஸ்ட் டைம் அட்டாக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நார்தன் பகுதியில் ஏராளமான ராக்கெட்ஸும் மிசைல்ஸும் தொடர்ச்சியாக வந்ததாக சொல்கிறாங்க. ஐடிஎஃப்பும் இந்த தகவலை உறுதி செய்திருக்கிறாங்க, இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். ஸோ அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ராக்கெட்ஸ் வேர் ஃபயர்ட் லெபனான்லேருந்து. இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த அளவுக்கு ஏராளமான ராக்கெட்ஸும் மிசைல்ஸும் வான்வெளி தாக்குதல் நடந்தது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம். அது குறித்ததான ஒரு சின்ன வீடியோ நம்ம பார்க்கலாம். பாருங்க, there was a continuous attack. ஏன்னா நம்ம பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் நமக்கு சொல்கிறதும் என்னென்னா, கடைசி நாட்களில் மேகம் போல் அந்த பட்டணத்தை சூழ்ந்து கொள்ளுவாங்களாம். ஸோ எப்படி அது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த மிசைல்ஸை தான் குறிக்குது, வான்வழி தாக்குதலை தான் குறிக்குது. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக அங்கே நடக்கிற அந்த தாக்குதலுக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு சீக்கிரத்தில் வரணும். இன்னொரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னா, 4 பிணை கைதிகளை உயிரோட மீட்டிருக்கிறாங்க. ஸோ போன வாரம் நம்ம பார்த்தோம், 4 பிணை கைதிகள் மரித்து போனதை பார்த்தோம். இதில் இந்த 4 பிணை கைதிகள் மீட்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எலைட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு கவுண்டர், he is called to be the terror officer அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன், அதாவது இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த 4 பிணை கைதிகளை மீட்டு கொண்டு வருது. இந்த 4 பிணை கைதிகள் ஏதோ ஒரு தனிப்பட்ட அறையில் அடைக்க வைக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு கிடையாது. மக்களாக கலந்துருப்பாங்க. எங்கே இருக்காங்கங்கிறத நம்ம ஈஸியாக என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எப்படி இவங்களுக்கு இந்த தகவல் கிடச்சிது அப்படின்னா, நிறைய இன்டெலிஜென்ட் ஏஜென்சி இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரேல் அப்படின்னாலே ரகசிய தகவல்கள் கொடுக்கறதுல மிக சிறந்த இடத்துல இருப்பது மொசாட் போன்ற மற்றும் அவங்கக்கிட்ட ஏராளமான லோக்கல் இன்டெலிஜென்ட் ஏஜென்சி உண்டு. 4 விதமான இன்டெலிஜென்ட் ஏஜென்சி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அத்தனை தகவல்களை சேகரிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்குள்ளே தைரியமாக இறங்கி அந்த தாக்குதலை நடத்தி அங்கே அடைக்கப்பட்டிருந்த 4 பிணை கைதிகளை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மீட்டிருக்கிறாங்க. அதில் மிகப்பெரிய பங்கு யாருக்கு அப்படின்னா, மிஸ்டர் அர்னோல்ட் ஜமோரா. ஆனால் இந்த சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷனில் இவருடைய அங்கிளும் அங்கே இருந்ததாக சொல்லப்படுகிறது. பட் இந்த சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷனில் அவர் இறந்து போயிட்டார், தாக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டார். அந்த இடத்துல இவருடைய தைரியத்தை அந்த நாடு பாராட்டி இருக்கிறது. அதனால் இந்த ஆப்ரேஷனுக்கு அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இவருடைய பெயரையே சூட்டி இருக்கிறார். ஆப்ரேஷன் அர்னோன் இன் ஜ்மோராஸ் ஹானர், இவருடைய
பேரை பெருமைப்படுத்தும்படியாக கனப்படுத்துறதுக்காக இந்த பிணை கைதிகளை மீட்கும் அந்த பணி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திட்டத்துக்கு ஒரு பெயர் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பெயருக்கு இவருடைய பெயரவே அவங்க சூட்டி இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப தைரியமாக அந்த இடத்துல இறங்கி அவங்க வேலை செஞ்சுருக்குறாங்க அந்த ராஃபா பகுதியில். ஸோ 3 ஹாஸ்டேஜஸ் வந்து மீட்கப்பட்டிருக்கிறாங்க. அல்மோக் மேர்ஜான், ஆண்ட்ரெக் கோஸ்லோவ் அண்ட் ஷ்லோமி ஜிவ், இந்த 3 பேரும் நாடு திரும்பி இருக்கிறாங்க. ஸோ இவங்களை எங்கேருந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்க தெரியுமா? அப்தல்லா அல் ஜமால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவருடைய வீட்டிலிருந்து தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல நிறைய ஏராளமான சிவிலியன்ஸ் உண்டு பாருங்கள். இந்த 4 பேரை தான் மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு ஹமாஸ் தீவிரவாதியும் ஒரு ஜேர்னலிஸ்ட்டுமே கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த ஆப்ரேஷன் சமயத்தில். அதாவது இந்த மூலியமாக உலகத்துக்கு ஒரு பெரிய தகவல்கள் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நடுவில் இப்படிப்பட்ட பிணை கைதிகளை கொண்டு போய் வச்சுட்டு இந்த தாக்குதலை நடத்த முடியாத மாதிரி அவங்க செயல்படுறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. they are using civilians as the human shields. இந்த 4வது ஹாஸ்டேஜாக இருந்தவங்க நோவா அர்கமணி அப்படின்னு சொல்லவங்க, அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வேற ஒரு பில்டிங்கில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க பிணை கைதிகள் சீக்கிரமாக மீட்கப்படணும் அப்படிங்கிறதையும் நம்முடைய ப்ரேயர்ஸில் கண்டிப்பாக வைக்கணும். அதாவது இந்த இடத்துல யுத்தம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் இந்த ஐடிஎஃப் ஒர்க் பண்ணும். நீதிமொழிகள் 24:6, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. பாருங்க, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. அப்போ ஒரு யுத்தத்துக்கு நீ வாருக்கு போற அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி நீ வந்து யூ ஷுட் ஹேவ் குட் கவுன்சில். அப்போ இந்த வசனத்தை மையப்படுத்தி தான் இந்த யூதர்கள் செயல்படுறாங்கன்னு சொல்லணும். அப்போது ஒரு ஏராளமான இன்டெலிஜென்ட் ஏஜென்சி அவங்க கையில் வச்சிருக்கிறாங்க. ஸோ இன்டெலிஜென்ட் டேட்டா தகவல்களை அவங்க சேகரிக்கிறாங்க. ஸோ யார் யார் எங்கெங்கே இருப்பா, எப்படி தாக்குதல் நடத்தணும், எப்படி தேசத்தை பாதுகாக்கணும், மக்களுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும், இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ரஃப்பாக அவங்க எதையுமே அவங்க களமிறங்கி செய்கிறதில்ல. இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் அவங்க இயங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். யுனைடெட் நேஷன்ஸ் உடைய USA உடைய சீனியர் அஃபீஷியல்ஸ், அதாவது பைடன் அவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய சீனியர் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே இப்போ அடுத்தது ஒரு ஒப்பந்தம், யூனிலேட்ரல் ஒரு ஒப்பந்தம் யாரோட அப்படின்னா ஹமாஸோட செய்யறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பிணை கைதிகளை மீட்கிறதுக்காக அமெரிக்கன் இஸ்ரேலி ஹாஸ்டேஜஸ். ஸோ அவங்கள மீட்கும் பணி காசாவில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள மீட்கக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதை மீடியேட் பண்ணுறது கத்தார் தான். ஸோ இந்த டீல் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும், இல்லை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய உறவு அது ஏதாவது பாதிக்கப்படுமா, இல்லை இஸ்ரேல் ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, ஹமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிரவாதத்தை நாங்கள் ஒழிச்சே தீருவோம், ஏன்னா இதை அறகுறைய விடவே முடியாது. பிகாஸ் ஹமாஸ் இஸ் டெல்லிங் we will come back again and again until we find the death of Israel. ஸோ இஸ்ரேலை நாங்கள் அழிக்காமல் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் ஒரு பக்கம் கெர்ஜிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க இப்படி பாதியில் விடும் பொழுது இஸ்ரேல் நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து தான். அதனால் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்குது. ஸோ வருகிற நாட்களில் தான் நம்ம பார்க்க முடியும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ மிஸ்டர் பிளிங்கன் அவரும் இந்த மிடில் ஈஸ்ட் பகுதிக்கு போயிருக்கிறாரு. இந்த சீஸ்ஃபயர், அதாவது சீக்கிரத்தில் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை வந்து இந்த தாக்குதல் நிறுத்தப்படணும் அப்படிங்கிறது, இந்த பேச்சுவார்த்தை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும். மினிஸ்டர் பென்னி கான்ஸ் அவரும் வந்து தன்னுடைய நெத்தன்யாகுவோடைய வார் கேபினெட்லேருந்து ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஏராளமான கன்ஃபியூஷன்ஸ் உள்நாட்டிலையும், எல்லாருமே நெத்தன்யாகு அவர்களுக்கு ஆதரவாக இல்லை. ஸோ இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் 4 பேரை மீட்டு கொண்டு வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாகவும் இருக்குது. அதனால் வர்ற நாட்களில் எப்படி இருக்குங்கிறது தெரியாது. ஆனால் அதே சமயத்தில் மிட் ஆஃப் ஜூனில் ஒரு பெரிய வார் ஹெஸ்புல்லாக்கு அகெயின்ஸ்ட் இருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. ஏன்னா நாளுக்கு நாள் இந்த வார் வந்து ஒரு முடிவுக்கு வரமாட்டேங்குது, எஸ்கலேட் தான் ஆகிட்டே போகுது, ஜாஸ்தி ஆகுது.
புதுசாக உள்ள தாக்குதல் வர ஆரம்பிச்சிருக்குது. இன்னைக்கு அதெல்லாம் குறித்து தான் இன்னைக்கு நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது முக்கியமான ஒரு செய்தியை தலைப்பின் கீழே நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்டி செமிட்டிசம். அதாவது எங்கே பார்த்தீங்கன்னாலும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7க்கு அப்புறம் நாளுக்கு நாள் இன்னைக்கு இருக்கிற டேட்டில் நீங்கள் ஒரு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு வெறுப்பை தான் மக்கள் என்ன செய்கிறாங்களாம், காமிக்கிறாங்களாம். அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த தாக்குதலுக்கு முன்பாக கூட இஸ்ரேலுக்கு ஓரளவுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தது, ஆதரவு இருந்தது. ஆனால் அக்டோபர் 7 நடக்கும்போது உலகமே கொந்தளிச்சுது. இப்படி ஒரு தீவிரவாத இயக்கம் இப்படி நுழைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய மக்களை பிடிச்சிட்டு போகலாம், கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் எப்போ இவங்க ஒரு வாரில் இறங்கினாங்களோ, இஸ்ரேல் வாரில் இறங்கினாங்களோ, அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் கிட்டத்தட்ட 36,000 கிராஸ் ஆயிட்டாங்க டெத்து. எங்கே? இந்த காசா பகுதிகளில் இல்லையா? ஸோ காசா, கான் யூனிஸ், இப்போ ராஃபா பகுதிகளுக்குள்ளெல்லாம் இருக்கிறாங்க. தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி சிறு பிள்ளைகள்லேருந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தினம் மறிக்கிறாங்க. ஆகார பஞ்சத்தினால மறிக்கிறாங்க. குடிக்க தண்ணி இல்லை, தங்கிறதுக்கு போதுமான வசதி வாய்ப்புகள் இல்லை. நெருக்கத்திலையும் இடுக்கத்திலையும் நாளையும் பொழுதையும் கழிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால உலகமே என்ன செய்யுது அப்படின்னா, ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படிங்கிற பேரில் ஒரு பெரிய ப்ரொபகண்டாவே ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ இதுக்கு நடுவில் என்னாச்சு, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏராளமான யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவர்கள் இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃப்ரம் த ரிவர் டு த சீ, ஃப்ரீ பாலஸ்டைன், பாலஸ்டைன் இஸ் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஸ்லோகன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது ஃப்ரம் ரிவர், எந்த ரிவர்? ஜோர்டான் ரிவர். டு த சி, எந்த சி? மத்திய தரைக்கடல், மெடிட்டரேனியன் சி. இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நிலப்பகுதி என்ன பகுதி? அதுதான் இஸ்ரேல். அப்போது இஸ்ரேலை ஃப்ரீ பண்ணு அப்படின்னா தே ஆர் டாக்கிங் அபவுட் த ஜீனோசைட். கம்ப்ளீட்டாக இஸ்ரேல் கம்ப்ளீட்டாக என்னாகணும், அழிக்கப்படணும், யூதர்கள் மறிக்கணும். இப்படியெல்லாம் கூட நடக்குமா? இப்படியெல்லாம் அவங்க யோசிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் ஒருத்தருடைய இன்டர்வியூவை கேட்டேன். அந்த இன்டர்வியூவில் அவர் பரிமாறின சில தகவல்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. இப்படியும் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி. அதில் அவர் பரிமாறின சில தகவல்களை நான் உங்களோட கூட ஷேர் பண்ணுறேன். அவர் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, காசா பகுதிகளில் இந்த ரெஃப்யூஜி கேம்ப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேம்பில் வளர்ந்த ஒரு சிறுவன். ஸோ அவர் கொடுக்குற ஒரு பேட்டி, பிற்காலங்களில் தன்னுடைய பேரை யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு டார் ஷாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெயரை மாற்றி அங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்களை ஓப்பனாகவே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறார். நான் எதையும் எக்ஸாஜரேட் பண்ணலை. அவருடைய சாலிடான தைரியமான அந்த கரேஜியஸ் இன்டர்வியூவை இட் இஸ் ஆல் ஓப்பன் அண்ட் யூடியூப். யூ ஆல் குட் லிசன் டு இட். அப்போ அதில் அவர் சொன்ன ஒரு சில காரியங்கள் என்ன அப்படின்னா, இவர் வளர்ந்தது காசா பகுதியில். ஸோ காசா பகுதியில் வளர்ந்துட்டு இருக்கிற சமயத்தில் இவருக்கு ஒரு 3 வயசு இருக்குமா. ஒரு நாள் அவருடைய தாத்தா கூப்பிடுறாரு. தாத்தா கூப்பிட்டு அம்மாவுடைய அப்பா கூப்பிட்டு என் பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு கண்ணீரோடு சொல்கிறாரு, பாரு, இந்த ஜாஃபா பகுதியில் இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் ஒரு பகுதி தாத்தாக்கு தான் சொந்தமானது. அந்த பகுதியை இஸ்ரவேலர்கள் கைப்பற்றி பிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தமான நிறைய நிலப்பரப்பு இந்த இஸ்ரவேலர்கள், இந்த யூதர்கள் நிலத்தை அபகரிச்சுக்கிட்டாங்க. அதனால நீ என்ன செய்யணும், நீ வளர்ந்து அந்த யூதர்களை கொலை செய்யணும், கொன்னுட்டு அந்த இடத்த நீ திரும்ப என்ன செய்யணும், கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இதை கேட்டுக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் வேலைக்கு போன அப்பா திரும்பி வராரு. அப்போ அப்பா கிட்ட இதை சொல்றாரு, அப்பா இந்த மாதிரி தாத்தா சொன்னாங்க, நான் பெருசாகி வளர்ந்ததுக்கப்புறம் நான் யூதர்களை கொலை செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய இடத்த பாலஸ்தீனர்களுக்கு வாங்கி தரணும் அப்படின்னோடனே இதை கேட்ட அப்பாவுக்கு சந்தோஷம் காணலை. சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறார். அப்போ சொல்கிறாரு, கடவுளுடைய பெயர் உயர்த்தப்படணும், கட்டாயம் நீ இன்னைக்கு இந்த செய்தி உன் காது இந்த செய்தி இன்னைக்கு கேட்டிருக்குது, அது மாதிரியே நீ செய்யணும். அப்பா எங்கே வேலை செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலில் வேலை செய்கிறார். அதாவது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக ஒரு பாத்வே இருந்தது. காசாலிருந்து மக்கள் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே
வேலைக்காக வந்து சம்பாரிச்சுட்டு போவாங்க. நிறைய சலுகைகளை இஸ்ரேல் கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துருந்தது. பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய முஸ்லிம் அவங்களுக்கு நிறைய சலுகைகளை கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்பா வேலை செய்கிறது இஸ்ரேலுக்குள்ள, சம்பளம் வாங்குறது யூதர்கள் கையிலிருந்து, காசு சம்பாதிக்கிறாரு, நல்ல பெரிய வீடு கட்டுறாரு. எல்லாமே எதுலன்னு கேட்குறீங்கன்னா இந்த யூதர்கள் கிட்ட கொடுக்குற சம்பளத்தில் தான் நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறாங்க. அந்த வீட்டில் 5 குழந்தைங்க, 3 பசங்க, 2 பெண் பிள்ளைங்க, இவர் நடுவில் இருக்கக்கூடிய இந்த மிடில் இருக்கக்கூடிய ஒரு மகன். அப்போது இப்படி இஸ்ரவேலர்கள் தேசத்தில் யூதர்கள் கிட்ட வேலை செஞ்சுட்டு யூதர்கள் அழியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று அவர் சொல்லும்போது பார்த்தா, இப்போ நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா, அங்கங்கே ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் 1948க்கு அப்புறம் நிறைய அகதிகள் மையம் அமைக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் அமைச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் தான், அந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸ். ஸோ அங்கே வந்து ரொம்ப டென்ஸ்லி பாப்புலேட்டடாக இருக்கும், அதிகமான அகதிகள் அந்தந்த கேம்ப், நிறைய கேம்ப் இருக்குது, அந்த கேம்பில் வந்து தங்கியிருப்பாங்க. ஸோ அதில் UNRWA இது ஒரு ஃபேமஸான ஒரு ரெஃப்யூஜி கேம்ப், உர்வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரெஃப்யூஜி கேம்ப் அதுக்குள்ளார இருக்கக்கூடிய அங்கே ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது, யுனைடெட் நேஷன்ஸுடைய ஸ்கூல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சின்ன குழந்தையில இந்த கணக்கு வகுப்பில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 5 ஆப்பிள் இருக்குது, 3 ஆப்பிளை நான் சாப்பிட்டுட்டேன், அப்போது மீதி 3 சாப்பிட்டுட்டேன், அப்போ மீதி என் கையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் இப்படி இந்த கணக்கு சொல்லி கொடுப்பாங்க, 2 இருக்குன்னு. ஆனால் பாலஸ்தீனத்தில் இந்த காசா பகுதியாக இருக்கட்டும், வெஸ்ட் பேங்க் பகுதியாக இருக்கட்டும், மற்ற இடங்களில் இந்த பள்ளிக்கூடங்களில் சின்ன குழந்தையிலிருந்தே எப்படி சொல்லுவாங்கன்னா 5 யூதர்கள் இருக்கிறாங்க, இப்போ நம்ம 3 யூதர்களை கொன்னுட்டோம், மீதி எத்தனை யூதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்களாம். மீதி 2 யூதர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 2 யூதர்களையும் நம்ம சீக்கிரத்தில் கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி கைத்தட்ட வைப்பாங்களாம். இப்படி சின்ன குழந்தையிலிருந்தே அவங்களுடைய மனசுல கொலை வெறியும் ஒரு பயங்கரமான வெறுப்பையும் ஒரு கசப்பையும் தூண்டி விட்டே தான் வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, அடுத்தது ஒரு பகுதி இன்னொரு ஸ்கூலில் பார்க்கும் பொழுது டீச்சர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்களாம். அதாவது அந்த காசா பகுதியில் எல்லைகளில் சோல்ஜர்ஸ் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. எந்த சோல்ஜர்ஸ்? இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த இஸ்ரேலி சோல்ஜர்ஸ். அந்த சோல்ஜர்ஸை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் கல்லெடுத்து அவங்களை எரிஞ்சிட்டு வரணும் அப்படின்னு. உள்ளே வந்தோடனே பாடமெல்லாம் சொல்லித்தரதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆன உடனே ஃபஸ்ட்டு கிளாஸில் ஃபஸ்ட்டாக அவங்களுக்கு சொல்லித்தர விஷயமே என்ன அப்படின்னா, நீ கல்லை எடுத்து யூதனை அடிக்கணும், அந்த இஸ்ரேல் சோல்ஜரை நீ என்ன செய்யணும், அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கலவரங்கள், சின்ன யுத்தங்கள் அந்த மாதிரிலாம் வரும்பொழுது முன்கூட்டியே சொல்லிடுவாங்களாம் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்லேருந்து, இந்த பகுதியை நீங்கள் காலி பண்ணணும், யூ ஹாவ் டு இவாக்குவேட் அப்படின்னா யாருமே காலி பண்ண மாட்டாங்களாம். ஏன்னு கேட்டால், ஒன்று ஹமாஸுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் சிவிலியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களால அதை மீறி வர முடியாது. ஹமாஸை எதிர்த்து வந்தால் என்ன ஆகும்? ஹமாஸை எதிர்த்தா கொலை தான், உடனே கொண்டுருவாங்களாம். அப்போது இவர் கண்ணால் பார்த்த ஒரு சம்பவம், ஒரு நாள் என்ன ஆகுது, அம்மாவுக்கு உதவி செய்கிறதுக்காக ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறாரு. மார்க்கெட்டுக்கு போகும்போது பார்த்தா நிறைய பேர்த்துடைய தலை உருண்டு வருது பால் மாதிரி. அதை காலில் எட்டி உதச்சி எல்லாரும் விளையாடுறாங்க. அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே நின்று கூக்குரலிட்டு அப்படி ஓயாமல் புகழ் பாடுறாங்க. மேலே பார்த்தா ஒரு கம்பத்தில் நிறைய பேர் மறிப்பதற்கு தொங்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் என்ன செய்வாங்களாம், முதல்ல காலை வெட்டுவாங்க, அப்புறம் கைகளை வெட்டுவாங்க, அப்புறம் அதை வெட்டுறதுக்கு முன்னாடி அந்த பாடியை தரன்னு அந்த தெருக்களில் இழுத்துட்டு வந்துட்டு கடைசியாக தலையை வெட்டுவாங்களாம். ஸோ அந்த தலை உருண்டு ஓடுமா. என்னம்மா நீ கற்பனையில் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி சம்பவங்கள் இதுக்கு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக வீடியோவில் கூட நம்ம பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்போது இது எதனால இப்படி இந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாக தலையை வெட்டி இந்த அளவுக்கு அகோரமாக நடக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, மரித்து போனவங்க எல்லாம் முஸ்லிம்ஸ் தான், பாலஸ்தீனியன் முஸ்லிம்ஸ். ஸோ இவங்க ஏன் கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னா, சந்தேகத்தின் பேரில் இஸ்ரேலோட இணைந்து இவங்க செயல்படுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் அவங்களுக்கு ஏற்பட்டதுனால சந்தேகப்பட்ட அத்தனை பேர்த்தையும் ஒரு பப்ளிக் பிளேஸில் கொண்டு வந்து இப்படி கொலை செய்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹமாஸுடைய ஆதிக்கம்
அந்த பட்டணத்துக்குள்ளே அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்குங்கிறது அங்கே வாழ்ந்த ஒருவர், இன்னைக்கு அவருக்கு நல்ல ஒரு வயது, அங்கே வாழ்ந்து கண்ணார பார்த்து சொல்கிறாரு, அங்கேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அங்கே உள்ளே இருக்கக்கூடிய சிவிலியன்ஸும் அப்படி தான். அதை அதிகமாக ப்ரபகண்டா பண்ணுறதுக்கு, ப்ரமோட் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன குழந்தைங்கள கையில் ஆயுதங்களாக எடுத்துக்குவாங்க. அந்த குழந்தைங்கள அந்த இரத்த காயங்கள் இருப்பது போல காண்பிப்பாங்க. ஸோ உலகத்துடைய அட்டென்ஷனை தங்க பக்கம் வாங்குவாங்க. ஸோ இப்படி ஒரு பக்கத்தில் இந்த மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பை உண்டாக்குவாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, இந்த கல்ஃப் வார் நடக்கும்போது இவங்க ஒரு பாட்டே பாடுவாங்களாம். ஸோ அந்த பாட்டு என்ன அப்படின்னா, சதாம் அவர்களே இந்த தெல் அவீவை நீங்கள் பாம் வச்சு அழிச்சிருங்க, டெத் டு இஸ்ரேல், டெத் டு அமெரிக்கா, இதுதான் அவங்களுடைய ஸ்லோகன். அன்னைக்கு இல்லை இன்னைக்கு அவர் சொல்கிறாரு, நாங்கள் முதல் ஜெனரேஷன் அன்னைக்கு கற்களை எடுத்துகிட்டு போய் கல் எடுத்து வீசினோம், ரெண்டாவதாக வந்த தலைமுறை கத்தி எடுத்துகிட்டு போய் குத்துனா, மூணாவது தலைமுறை உடம்புல எக்ஸ்ப்ளோசிவ்ஸை கட்டிக்கிட்டு சூசைட் பாம்பர்ஸாக வந்து அவன் ஒரு விதமான தாக்குதலை நடத்தினான். நாலாவது ஜெனரேஷன் இன்னைக்கு மிசைல்ஸ் அனுப்புகிறான். இன்னைக்கு அடுத்த தலைமுறை இன்னைக்கு தேசத்தை கைப்பற்றணும்னு பல விதத்தில் கூட்டணி சேர்ந்து இன்னைக்கு பல விதத்தில் இன்னைக்கு தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ நாளுக்கு நாள் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் இஸ்ரவேல் மேலே ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷர், ஒரு பயங்கர சுற்றி இருக்கிறது ஃபுல்லாக எனிமி கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து எதிராக இருக்கிறவங்க தான், சத்ருக்கள் தான், இஸ்ரவேலர்களுக்கு சத்ருக்கள் தான். பாருங்கள், இத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸை பிறந்ததுலேருந்து இப்படி ஊட்டி வளர்த்தா யூதர்கள் மறிக்கணும், அந்த நாடு நம்மளுடைய நாடு, அந்த நாட்டை கைப்பற்றணும், இந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு ஒரு கசப்பை விதைக்கிறத பார்க்கும்பொழுது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அப்போ அவர் சொன்னார், ஆனால் அதே சமயத்தில் இந்த இஸ்ரவேலர்களோ அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸோ ஒரு அநியாயமாக எந்த அட்டாக்கும் நடத்துறது கிடையாது. ஆனால் இந்த ராஃபா பகுதிக்குள்ள ஏராளமான அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் இருக்குது, சேனல்ஸ் இருக்குது, அங்கே ஏராளமான எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கிறாங்க, பிணை கைதிகள் அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் தரைமட்டமாக அழிக்கணும்னா இந்த தாக்குதலை நடத்தி தான் ஆகணும். பிகாஸ் இட் இஸ் எ வார். இட் இஸ் நாட் எ ஜெனோசைட். இது வந்து ஒருத்தரை பழி வாங்கிறதுக்காக நடத்தப்படுகிறது கிடையாது, தீவிரவாதத்தை அழிப்பதற்காக எடுக்கப்படுகிற ஒரு முயற்சி. ஸோ இனி தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் அப்போது இது என்ன தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்டி செமிட்டிசம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு ஒரு கசப்பு எப்போ ஆரம்பிச்சுது? ஆன்டி செமிட்டிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை முக்கியமாக யூதர்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒரு மத வெறி, மதத்தின் பேரால அப்படி ஒரு ஆன்டி செமிட்டிசம் கிரியேட் ஆகுது. இது 19வது நூற்றாண்டில் உருவான பெயர் தான். இப்போ ஒரு சின்ன அந்த ஒரு சார்ட் பார்த்தீங்கன்னா, இப்போது ஏப்ரல் 2024 வரைக்கும் எடுத்தோம்னா, ஸோ இந்த ஆன்டி செமிட்டிசம் வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துருக்கிறத பார்க்க முடியும். பாருங்கள், இதில் 2023 ஆஃப்டர் அக்டோபர் அட்டாக், ஸோ டோட்டல் இன்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறது. அதாவது ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அசால்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே அதிகமாக இருக்குது. வருகிற வாரத்தில் வந்து நம்ம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வே பண்ண போகிறோம். பண்ணி அதாவது இது எங்கே ஆரம்பிச்சுது அப்படிங்கிற சில ஃப்ளாஷ்பேக், பழைய ஹிஸ்ட்ரியை சில பக்கங்கள் பார்க்க போகிறோம். நான் வந்து சில ரிசர்ச் மெட்டீரியல்ஸ் எல்லாம் படிச்சுட்ருக்கிறேன். ஸோ சில காரியங்கள்லாம் வேதத்தின் அடிப்படையிலையும் பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி, அதாவது வரலாற்று பக்கங்கள்லேருந்து நடந்த சம்பவங்கள்லேருந்து யூதர்கள் எந்த அளவுக்கு தாக்கப்பட்டாங்க, கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, பாதிக்கப்பட்டாங்க, எப்படி இவங்க மேலே ஒரு வெறுப்பும் கசப்பும் உருவாச்சுங்கிறத ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஒரு கிராஃபிக்கல் ஸ்டடியோட நம்ம படிக்க போகிறோம். இப்போது இதுதான் இன்னைக்கு டாப்பில் இருக்குது. இது வரக்கூடிய நாட்களில் ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக முடியலாம். பிகாஸ் த ரைஸ் இன் ஆன்டிசெமிட்டிசம் இஸ் க்ரோயிங் டே பை டே. வர்ற நாட்களில் என்னாகும், இது ஒரு பெரிய ஒரு யுத்தத்துக்கு வழிவிளக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா நாடுகள்லையும் முக்கியமான தேசங்களில் வேற எலெக்ஷன் நடக்கிறதுனால சிலது அமைதியாக இருக்குது. அதனால் வருகிற காலங்கள் போக போக தான் இது என்ன ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எடுக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நம்ம கடந்த வாரத்திலேயே நம்ம பார்த்தோம் தி இன்வேஷன் ஆஃப் இஸ்ரேல். இன்றைக்கி ஒரு சில பகுதிகளை நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு தொடர்ச்சியாக ஒரு 2-3 வார சீரீஸாக படிக்க போகிறோம். we are going to learn about anti-Semitism. இப்போ பிழையாம் பற்றி படிக்க போகிறோம். ஸோ எப்படி கர்த்தருடைய ஜனத்தை சபிப்பதற்காக கூலி அமர்த்தப்பட்டு அவன் போனான், அதை பற்றி படிக்க போகிறோம். ஆமான்
அப்படி ஒரு மனிதன் எழும்பி முழு யூத குலத்தையே மொர்தெகாயினுடைய இடத்துல அத்தனை ஜனத்தையும் அவன் கொலை செய்யணுங்கிற அந்த வெறி அவனுக்குள்ள எப்படி வந்தது? அது எப்படி அப்படியே தொடர்ந்து வந்து ரொம்ப மோசமாக இருந்தது ஹிட்லருடைய காலத்தில் தான். அந்த காலத்தில் என்ன நடந்தது? இடைப்பட்ட காலங்களில் அங்கங்கே செதறிப்போன யூதர்கள் என்ன மாதிரி பாதிப்புக்குள்ளானாங்க? ஸோ அவங்களால ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியல, அவங்களால ஒரு வீடு கட்டி இருக்க முடியல, அவங்க துரத்தப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்க, நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. இப்படியெல்லாம் எந்தெந்த தேசங்களில் எப்படிப்பட்ட இடங்களெல்லாம் அவங்க பாதிக்கப்பட்டாங்க. இதுக்கு நடுவில் கிறிஸ்டியானிட்டி வளர்ந்த உடனே என்ன ஆயிடுச்சு? இந்த யூதர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் பயங்கரமான கலவரத்தில் கொலை செய்கிறதுல இறங்கிட்டாங்க த குருசேடர்ஸ். அப்புறம் அவங்க ஒரு பஸ்கா பண்டிகைன்னு கொண்டாடுவாங்க இல்லையா? அந்த பஸ்கா பண்டிகையில் வந்து பலி செலுத்துறதுக்கு இவங்க சின்ன சின்ன குழந்தைங்களை கடத்திட்டு போய் பலி செலுத்துகிறாங்க. இந்த யூதன் வந்து ரொம்ப பாய்சனஸ் ஒரு கேட்டகரி. இவன் வந்து இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடாது, இவன் எந்த நாட்டுக்குள்ளே போனாலும் அந்த நாடு விளங்காது, இவன் அந்த நாட்டை இவன் கைப்பற்ற நினைப்பான் அப்படின்னு சொல்லி இவங்க மேலே நிறைய புஸ்தகங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்குறீங்களா? ஏன் இந்த ஆன்டிசெமிட்டிசம் பற்றி நான் படிக்கணும் அப்படின்னா, அந்தி கிறிஸ்து வரக்கூடிய நாளுக்கு நெருங்கி வந்திருக்கிறோம். ஆன்டி கிரைஸ்டுடைய நாட்களில் தான் இன்னும் அதிகமாக தீவிரப்பட போகுதான். பைபிள் சொல்லுது, த ஆன்டிசெமிட்டிசம் வில் க்ரோ இன் அ வெரி லார்ஜ் எக்ஸ்டென்ட் டியூரிங் த டைம் ஆஃப் ஆன்டிகிரைஸ்ட். இதெல்லாம் வந்து அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் டைம்னு சொல்லலாம். இன்றைக்கே நான் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இனி அவன் உள்ளே வரும்போது இன்னும் அதிகமாகி ஏராளமான யூதர்கள் கொலை செய்யப்படுவாங்க. தட் வில் பி த ஃபைனல் அண்ட் த லாஸ்ட் ஹாலோகாஸ்ட், லாஸ்ட் ஃபைனல் டிக்டேட்டர். ஒரு ஹிட்லர் மாதிரி, ஹிட்லரில் அவனை விட ஒரு மோசமானவன் உள்ளே என்டர் ஆக போகிறான். ஸோ ஆன்டிசெமிட்டிசம் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் வேர்ட் டு மெடிடேட், டு டிஸ்கஸ், டு லேர்ன் அபவுட் இட். அதனால் ஒரு விஷயத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்காம நம்ம காது வழி செய்திகளை மட்டும் கேட்டுட்டு ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு மட்டும் நம்ம சப்போர்ட் பண்ணுறதோ அதை பண்ணக்கூடாது. எப்போவுமே இந்த இஸ்ரவேல் தேசமாக இருக்கட்டும், அந்த மக்களாக இருக்கட்டும், இவங்களை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணுன்னா வேத வசனத்தின் அடிப்படையில் அந்த கண்ணோட்டத்தில் தான் இவங்களை பார்க்கணும். அது வழியாக தான் பார்க்கணும். பிகாஸ் அவங்களுடைய பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் இது வந்து மூணுமே ரொம்ப தெளிவாக அதில் எழுதி வச்சாச்சு. இப்போ என்ன நடக்கும், இனி என்ன நடக்க போகுது, இது எல்லாமே ரொம்ப கிளியராகவே அதில் எழுதியிருக்கு இல்லையா? ஸோ அதனால் இப்போது இந்த வசனங்களின் அடிப்படையில் தான் யூதர்களை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம ஒரு சில வசனங்களை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். தொடர்ந்து இந்த யுத்தத்தோடு கனெக்ட் பண்ணியே தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த லேண்டை பற்றி கனெக்ட் பண்ணி படிக்க போகிறோம். கிட்டத்தட்ட 2000 வருஷமாக நம்ம வந்து ஒரு ப்ராஃபட்டிக்கல் ஒரு இன்டர்வல் பீரியடில் நம்ம வாழ்கிறோன்னு சொல்லுங்கள். ஒரு ப்ராஃபட்டிக்கல் இன்டர்வல் டைம், எதுவுமே நடக்காத ஒரு இடைப்பட்ட இடைவெளி காலத்தில் இருக்கிறோம். எத்தனை வருஷமாக? ஒரு 2000 வருஷமாக. அதுதான் த இன் பிட்வீன் டைம், அதாவது 2 சம்பவங்களுக்கு இடைப்பட்ட ஒரு காலம். ஸோ இன் பிட்வீன் டைமில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.